வணக்கம். இன்னைக்கு நாம இந்தியாவோட ரொம்பவே பழமையான புனிதமான நூல்கள், அதாவது புராணங்கள பத்தி பார்க்க போறோம். அதுவும் சும்மா ஒரு தகவல் தொகுப்பா இல்ல, ஒரே ஒரு சக்தி வாய்ந்த கதை மூலமா இத ஆழமா புரிஞ்சுக்க போறோம். சரி, முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 4,00,000. இது என்னன்னு தெரியுமா? நம்மளோட 18 மகாபுராணங்கள்ல இருக்கிற மொத்த ஸ்லோகங்களோட தோராயமான எண்ணிக்கை தான் இது. இது ஒரு பரந்த புராதன இந்திய அறிவு களஞ்சியம் மாதிரின்னு சொல்லலாம். இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா, மகாபாரதத்தை விட 4 மடங்கு பெருசு. அடேங்கப்பா, இல்லையா? இவ்ளோ பெரிய ஒரு அறிவு பெருங்கடல்ல இருந்து நாம இன்னைக்கு ஒரே ஒரு நூலை மட்டும்தான் கையில எடுக்க போறோம். அதுதான் சிவபுராணம். இந்த ஒரு கதைய வச்சு இந்த பிரம்மாண்டமான நூல்களோட ஆன்மா என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் வாங்க. சரி, முதல்ல ஒரு முக்கியமான கேள்வி. புராணங்கள்னா என்ன? அது வெறும் கட்டுக்கதைகளா? இல்லவே இல்ல. அதுக்கும் மேல ரொம்ப ரொம்ப ஆழமானது. அது பிரபஞ்சத்தோட கலைக்களஞ்சியங்கள்னே சொல்லலாம். புராணம்ங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு நேரடியான அர்த்தம் என்ன தெரியுமா? பழங்காலத்துல இருந்து வர்றது அல்லது பழசுன்னு அர்த்தம். அந்த பேர்லயே இருக்கு இல்லையா? இது காலத்தால அழியாத ரொம்ப பழமையான அறிவை சுமந்துட்டு இருக்குன்னு. ஒரு புத்தகத்தை புராணம்னு சொல்லணும்னா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அதுல இந்த 5 முக்கிய தலைப்புகள் கண்டிப்பா இருந்தே ஆகணும். அதாவது, பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு, அது எப்படி அழிஞ்சு திரும்பவும் உருவாச்சு, கடவுள்கள், முனிவர்களோட வம்சாவளி, ஒவ்வொரு யுகத்தையும் ஆண்ட மனுக்களோட காலம், அப்புறம் பெரிய பெரிய ராஜவம்சங்களோட வரலாறு. சுருக்கமா சொன்னா, இது ஒரு கம்ப்ளீட் காஸ்மிக் ஹிஸ்டரி புக். இப்போ நாம நேரா சிவபுராணத்துக்குள்ள போகலாம். அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட கதையை தான் பார்க்க போறோம். மேலோட்டமா பார்த்தா இது ஒரு தெய்வீக ஆயுதத்தை பத்தின கதை மாதிரி தெரியும். ஆனா உண்மையில இது பக்தியோட உச்சம்னா என்னங்கறத பத்தின கதை. கதையோட ஆரம்பமே ஒரு பெரிய நெருக்கடியோட தான் தொடங்குது. தைத்தியர்கள்னு சொல்ற அசுரர்களோட சக்திக்கு முன்னாடி தேவர்களால எதுவுமே பண்ண முடியல. தர்மம் அழியிற நிலைமையில இருக்கு. அவங்களுக்கு உடனடியா ஒரு புது, ரொம்ப சக்தி வாய்ந்த உதவி தேவைப்பட்டது. இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலையில காக்கும் கடவுளான விஷ்ணு ஒரு முடிவுக்கு வராரு. அந்த அசுரர்களை அழிக்கணும்னா ஒரு அல்டிமேட் ஆயுதம் வேணும். அந்த ஆயுதத்தை சிவபெருமான தவிர வேற யாராலையும் கொடுக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். இங்கிருந்து தான் விஷ்ணுவோட பயணம் ஆரம்பிக்குது. ஆனா விஷ்ணுவோட திட்டம் ஒன்னும் சாதாரணமானதில்ல. அது ஒரு தீவிரமான தேடல். சிவபெருமானோட அருளை பெறறதுக்காக அவர் ஒரு மிகப்பெரிய வழிபாட்டை பண்ணலான்னு முடிவு பண்றாரு. இதுதான் விஷ்ணுவோட பிளான். கைலாய மலைக்கு போகணும், அங்க கடுமையான தவம் செய்யணும், சிவபெருமானோட 1000 திருநாமங்களை சொல்லி ஒவ்வொரு பேருக்கும் ஒரு தாமரப்பூவ அர்ப்பணிக்கணும். இது வெறும் சடங்கு மட்டும் இல்லைங்க, இது ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு. அந்த 1000 பேர்ல சிலத பாருங்களேன். ஹரன் அப்படின்னா துன்பங்களை நீக்கிறவர். திரிலோச்சனன், அதாவது 3 கண் இருக்கிறவர். தமோஹரன், அறியாமைங்கிற இருட்டு நீக்கிறவர். ஜகத்குரு, இந்த முழு உலகத்துக்கே குரு. ஒவ்வொரு பேரும் சிவனோட ஒரு குணத்தை, ஒரு சக்தியை குறிக்குது. விஷ்ணு 999 பேரையும் சொல்லி முடிச்சு 999 தாமரையையும் அர்ப்பணிச்சுட்டாரு. இப்போ கடைசி ஒரே ஒரு பேர், கடைசி ஒரே ஒரு தாமரை. ஆனா அவர் பூவை வச்சிருந்த இடத்த பாக்குறாரு. அந்த 1000வது தாமரை அங்க இல்ல, மாயமா மறைஞ்சு போச்சு. இது தற்செயலா நடக்கல. சிவபுராணமே என்ன சொல்லுதுன்னா, விஷ்ணுவோட பக்திய சோதிக்கிறதுக்காக சிவனே அந்த தாமரைய மறைச்சிட்டாருன்னு சொல்லுது. இதுதான் அல்டிமேட் டெஸ்ட். விஷ்ணுவோட பக்தி உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்க சிவன் வச்ச ஒரு பரீட்சை இது. இப்போ கதை அதோட கிளைமேக்ஸுக்கு வருது. விஷ்ணுவோட வழிபாடு இன்னும் முடியல. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அவர் என்ன பண்ணுவாரு? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பூஜை பாதியில நிக்குது, கொடுத்த வாக்க காப்பாத்த முடியல. இந்த நிலைமையில விஷ்ணு எப்படி தன்னோட வழிபாட்ட முழுசா முடிக்க முடியும்? ஆனா விஷ்ணு ஒரு நொடி கூட யோசிக்கல. அந்த தாமரைப்பூவுக்கு பதிலா தாமரை இதழ் மாதிரி இருந்த தன்னோட கண்ணையே எடுத்து சிவனுக்கு அர்ப்பணிச்சிட்டாரு. இதுதான் பக்தியோட உச்சம். தன்னையே கொடுக்கிற தியாகம். இந்த தன்னலமற்ற தியாகத்தை பார்த்த சிவன் உடனே விஷ்ணு முன்னாடி தோன்றுறாரு. அவரோட பக்தியில முழுசா மனசு நெகிழ்ந்து போய் அந்த அசுரர்களை அழிக்கக்கூடிய ஒப்பிடவே முடியாத சக்தி வாய்ந்த சுதர்சன சக்கரத்தை விஷ்ணுவுக்கு வரமா கொடுக்கறாரு. ஆஹா, இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. இந்த கதை சும்மா கடவுள்கள், ஆயுதங்கள் பத்தின ஒரு பழைய கதை மட்டும் இல்ல. இதோட அர்த்தம் ரொம்ப ரொம்ப ஆழமானது. நம்ம வேணும்னா இத ஒரு சூப்பர் ஹீரோ கதை மாதிரி பார்க்கலாம். இல்லனா இது பக்தி, தர்மம் பத்தின ஒரு ஆழமான பாடம்னு புரிஞ்சுக்கலாம். இது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடக்கிற ஒரு சண்டையா தெரியலாம். ஆனா உண்மையில இது தியாகம்னா என்ன,
நம்பிக்கைனா என்னங்கறத விளக்குது. இது ஒரு டைம்லெஸ் லெசன். விஷ்ணுவோட இந்த கதை ஒரு சின்ன உதாரணம் தான். புராணங்கள் முழுக்க முழுக்க இது மாதிரி ஆழமான கதைகளால தான் நிரம்பியிருக்கு. மனுஷ வாழ்க்கையோட சிக்கலான கேள்விகளுக்கு, ஆன்மீக தேடலுக்கு இந்த மாதிரி காவிய கதைகள் மூலமா தான் அதுங்க வழிகாட்டுது. கடைசியா ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிச்சுக்கலாம். ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு கடவுளோட தியாகத்தை பத்தின இந்த கதை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நாம காட்டுற அர்ப்பணிப்பு, நம்பிக்கை இத பத்தி எல்லாம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.